என்கிட்ட ரீசெண்டாக ஒரு குழந்தையோட ஒரு 1 month ஓல்டு குழந்தையோட அம்மா வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே இப்போ பிறந்த 1 மாதம் ஆகிற குழந்தைக்கு பால் சரியாக குடிக்க மாட்டேங்குது, ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே இருக்கு, அழுதா ரொம்ப மூச்சு வாங்குது, இன்னொன்று கலரும் மாறுது, இது இருதய நோய்க்கான அறிகுறியா? நான் டாக்டர் விஜயகுமார், குழந்தைகள் மற்றும் பெரியவங்களுக்கு பிறவிலே வரக்கூடிய இருதய நோய் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிபுணர், ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு வரேன். இந்த பதிவு மூலிமா நான் இந்த குழந்தைங்களுக்கு வந்து இருதய நோய் இருக்குதுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னென்னலாம் ஒரு இமிடியேட்டா என்ன பண்ண முடியுங்கிறத பத்தி நான் டிஸ்கிரைப் பண்ண போறேன். ஒரு இடத்துல ஒரு 1000 குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு 8 to 10 குழந்தைகள், அதாவது 100ல் ஒரு குழந்தைங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன் வருது குழந்தைங்களுக்கு பிறவிலே வருது அப்படின்னா, மெஜாரிட்டி கேசஸ் நமக்கு ஏன் வருது நமக்கு தெரியாது. பட் ரொம்ப ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ், ஒரு 5 to 10% வந்து குரோமோசோம் ஃபேக்டரோ இல்லை ஜெனட்டிக் ஃபேக்டர் மாறி வரதுனால வரலாம். இல்ல ஒரு இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், இல்ல ட்ரக்ஸ்னா மெடிகேஷன் ட்ரக்ஸ் லைக் ஆன்டிசீஷர், சைக்காட்டிக் ட்ரக்ஸ், இந்த லித்தியம், அந்த மாதிரி வேரியஸ் காரணங்களால வரலாம். பட் மோஸ்ட்லி இது வந்து அன்னோன் தான், என்ன வருது நமக்கு தெரியாது. சரிங்க சார், குழந்தை பிறந்தவொடனே என்னென்ன அறிகுறிலாம் எங்களுக்கு இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து அஸ் அ மதர், அஸ் அ ஃபாதராக நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2 வகையான ப்ராப்ளம் வரும் குழந்தைங்களுக்கு. ஒன்று வந்து இருதயத்திலிருந்து நுரையீரலுக்கு போகிற இடத்துல பிளாக் பண்ணுற மாதிரி வர்றது, இன்னொன்று வந்து இந்த நுரையீரலுக்கு நிறைய ரத்தம் போகிற மாதிரி, அந்த பிளாக் பண்ணுற மாதிரி வர்றது வந்து மோஸ்ட்லி வி கால் இட் அஸ் அ சயனாட்டிக் கன்ஜனல் ஹார்ட் டிசீஸ். இன்னொன்று வந்து நிறைய நுரையீரலுக்குள்ள ரத்தம் போகிற மாதிரி வர்றது வந்து ஏசயனாட்டிக் கன்ஜனல் ஹார்ட் டிசீஸ். இந்த ஏசயனாட்டிக் கன்ஜனல் ஹார்ட் டிசீஸ்னா மோஸ்ட்லி 2 சேம்பருக்கு நடுவில் ஹோல் இருக்கிறது தான் இந்த ஏசயனாட்டிக் கன்ஜனல் ஹார்ட் டிசீஸ். அதாவது ஏஎஸ்டி, விஎஸ்டி, பிடிஏ, ஏபி விண்டோ, இதில் ரொம்ப காமனாக இதெல்லாம் 4மே வந்து ஏசயனாட்டிக் கன்ஜனல் ஹார்ட் டிசீஸ். இந்த மாதிரி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தம் பிறந்த உடனே ஒன்றுமே இருக்காது. ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்கு நார்மலாக இருப்பாங்க. 4 வாரத்துக்கு பிறகு அந்த லங் ப்ரெஷர் குறைய ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்லா பால் குடிக்க மாட்டாங்க, இல்லையா குடிச்சு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க, குடிப்பாங்க தூங்கிடுவாங்க, இல்லை ஈஸி ரொம்ப இப்போ எடுத்தாலும் ஏற்கனவே வேர்ப்பு வரும் குழந்தைங்களுக்கு, இல்லை மூச்சு வேகமாக வாங்குவோம், இல்லை வெயிட் வராது குழந்தைங்களுக்கு, அப்படி இல்லைனாலும் அடிக்கடி சளி பிடிக்கல், இதெல்லாம் தான். ஸோ ஒன்று மாதிரி மூச்சு வாங்குறது, பால் குடிக்காமல் இருக்கிறது, சளி பிடிக்கிறது, வெயிட் வராமல் இருக்கிறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து ஏசயனாட்டிக் கன்ஜனல் ஹார்ட் டிசீஸில் காமனாக வரும். இந்த சயனாட்டிக் கன்ஜனல் ஹார்ட் டிசீஸ், அதாவது நுரையீரல் ரத்தம் கம்மியாக போகிறது எல்லாமே என்ன வரும்னா யூஸ்வலாக தட் இஸ் ஆல்ட் கால்ட் அஸ் ப்ளூ பேபிஸ். எப்படி சார் ப்ளூ பேபிஸ் அப்படின்னா, நம்ம குழந்தைகள் எல்லாமே ஒரு ப்ரௌன் கலர் தான் இருப்பாங்க. அதனால நம்ம வந்து ப்ளூ பேபிஸ் வச்சு கலர் வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நம்ம எஸ்பெஷலி நம்ம ரேஸுக்கு. பட் என்ன தொந்தரவு வரும் அப்படின்னா, ரொம்ப டயர்டாகிடும் குழந்தை, இல்லையா என்ன ரீசன் தெரியாமல் அழுதுகிட்டே இருப்பான், ஃபீடு சரியாக எடுக்க மாட்டாங்க, ஒரு அன்எக்ஸ்பிளைன்ட் இரிட்டபிலிட்டி. இது வந்து பிறந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதங்களுக்குள்ள குழந்தைங்களுக்கு திடுத்து பொண்ணு நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க, தூங்கி ஏஞ்சோடனே எதுக்குன்னே தெரியாமல் அழுவாங்க, அழுத உடனே அப்படியே மூச்சு பிடிச்சிட்டு அப்படியே டயர்ட் ஆகிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் திரும்ப தட்டி விட்டிங்கன்னா பழையபடி மூச்சு விட ஆரம்பிச்சிடுவாங்க. இதை நம்ம வந்து சயனாட்டிக் ஸ்பெல் அப்படிங்கிறது. யூஸ்வலாக ஒரு 6 மாதம் கழிச்சு இது மாதிரி வரும். இதே 1 வயசு 2 வயசு குழந்தை அப்படின்னா கொஞ்சம் நடப்பாங்க, நடந்து அந்த மூச்சு கஷ்டம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து நம்ம இந்தியன் டாய்லெட் உட்காரோம் இல்லையா, அது மாதிரி உட்காந்துப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்குவாட்டிங் எபிசோடுங்கிறது. கொஞ்சம் ஓடுவாங்க, மூச்சு கஷ்டம் ஆரம்பிச்சுன்னா அப்படி உட்காந்துட்டாங்கன்னா அந்த 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 எபிசோட், அந்த மூச்சு கஷ்டம் வர்றது அவங்களே ப்ரௌன் பண்ணிப்பாங்க. அது வந்து யூஸ்வலாக கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு 2 வயசு 3 வயசு 4 வயசு குழந்தைங்களுக்கு அப்படி தெரியும். இது வந்து தட் இஸ் கால்டு ஸ்குவாட்டிங் எபிசோட். இன்னொன்று வந்து சயனாட்டிக் ஸ்பெல். 3வது வந்து பார்த்தீங்கன்னா கலர் மாறுறது, அதான் அந்த ப்ளூ கலரை சொல்றது. சரிங்க சார், ப்ளூ கலர் மாறுறது எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா, உடம்பு ஃபுல்லாக ப்ளூலாம் தெரியாது உங்களுக்கு. ஒன்று லிப்ஸில் பார்க்கலாம், இல்லை நெயில் பெட்டில் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா நாக்கு அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் நல்லா ஒயிட் கலராக ஃபேராக இருந்துச்சுன்னா டக்குன்னு தெரியும், இல்லை அப்படின்னா ரொம்ப தெரியாது அது. ஸோ அதனால அந்த ப்ளூ கலர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அது கொஞ்சம் ஒரு டிசெப்டிவாக தான் அதை நம்ம அதை பார்க்கணும். பட் அதை விட டயர்டாகிறது, பால் குடிக்காமல் இருக்கிறது, ஒரு அன்எக்ஸ்பிளைன்ட் இரிட்டபிலிட்டி, சடனாக எதுக்குன்னு தெரியாமல் அழுறது, மூச்சு வாங்குறது, இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி. சரிங்க சார், இப்போ 2 சொல்லியிருக்கேன் நான். ஒன்று ஏசயனாட்டிக் கன்ஜனல் ஹார்ட் டிசீஸ், இன்னொன்று வந்து சயனாட்டிக் கன்ஜனல் ஹார்ட் டிசீஸ். சில சயனாட்டிக் கன்ஜனல் ஹார்ட் டிசீஸ் வந்து பிறக்கிறப்பவே இருக்கும். தட் வி கால்ட் அஸ் எ கிரிட்டிக்கல் கன்ஜனல் ஹார்ட் டிசீஸ். அப்படின்னா என்ன, பிறந்த உடனே கலந்து ப்ளூவாகவே பிறக்கும். அது வந்து என்னென்ன சொன்னோம்னா, இந்த டிரான்ஸ்போசிஷன் ஆஃப் கிரேட் ஆர்டரிஸ், அதாவது உடம்புக்கு போகிறதுக்கும் நுரையில் போடுறதுக்கும் 2மே அப்படியே மாறி ஆடுறது, இல்லையா லங்ஸ்லேருந்து வர்ற பல்மரி வெயின்ஸ் எல்லாம் மாறி கனெக்ட் ஆகிறது, தட் இஸ் டிஏபிவிசி. முதல்ல சொன்னது டிஜிஏ. இன்னொன்று வந்து டெட்ராலஜி ஆஃப் ஃபெலோ, அதான் டிபிக்கல் ப்ளூ பேபிஸ். இந்த மாதிரி பேபிஸ்லாம் பிறந்த உடனே ப்ளூவாக பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் தம். டெட்ராலஜி ஆஃப் ஃபெலோங்கிறது வந்து வெறும் சுருக்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஏசிம்டமேட்டிக்காக இருப்பாங்க, சுருக்கம் ஜாஸ்தியாக இருந்து இல்லை பல்மரி அட்ரிசி அப்படின்னா பிறக்கிறப்பே ரொம்ப ப்ளூவாக இருப்பாங்க.
இந்த பேபிலாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஐ திங்க் முதல்ல வந்து நீங்கள் நியர்பை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். பேசிக் டெஸ்ட் என்ன, முதல்ல கையில் வச்சு ஆக்சிஜன் லெவல் பார்ப்போம். தட் இஸ் பல்ஸ் ஆக்சிமெட்ரி. எனிதிங் அபவ் 95 மேலே இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அது ப்ளூ பேபிஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. எனிதிங் பிலோ 92, 93 இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அது வந்து ப்ளூ பேபியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ரெண்டாவது ஒரு பேசிக் எக்ஸ்ரேல ஓரளவு தெரியும் ஹார்ட் சைஸ் பெருசாக இருக்கா கம்மியாக இருக்கா, லங்ஸுக்கு போகிற பிளட் சப்ளை எப்படி இருக்குது எல்லாம் தெரிஞ்சிடும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா எக்கோங்கிறது ரொம்ப பேசிக் டெஸ்ட். அது எக்கோ வந்து இன்னொன்று குழந்தைங்களுக்கு வந்து அதுக்காக பண்ண ஸ்பெஷலிஸ்ட் பண்ணாங்கன்னா நிறைய கண்டுபிடிக்கலாம். பெரியவங்களுக்கு பார்க்குறவங்க பார்த்தா கண்டுபிடிப்பாங்களா? இல்லை, இதுக்கு வந்து தனியாக ஒரு எக்ஸ்பர்ட் வேணும் அதுக்கு. ஸோ இது வந்து பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் அதுக்குன்னு ட்ரெயின் ஆனவங்க, அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்களா டிசிஷன் எடுக்காமல் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போய் கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம சீக்கிரமாக ரெஃபர் பண்ணணும். எதுக்கு ரெஃபர் பண்ணணும்? இதை சர்ஜரி பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கன்ஜனல் ஹார்ட் ப்ராப்ளம் வந்து cannot be treated by medicine alone. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பிறவிலே வர நோய்கள் வந்து மருத்துவம் மூலமா அவங்களால குணப்படுத்த முடியாது. அதுக்கு வந்து எய்தர் சர்ஜரி மூலமா, மோஸ்ட்லி சர்ஜரி, பட் ஃபியூ கண்டிஷன் வந்து சர்ஜரி பண்ணாமல் பட்டர் மூலமாவும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு குழந்தை பிறந்து நல்லா பால் குடிக்கல, அழுவுது, கலர் மாறுது, வெயிட் வரல, சளி பிடிக்குது அப்படின்னா நியர்பை ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சு மெயினாக பண்ண வேண்டியது வந்து பல்ஸ் ஆக்சிமெட்ரி, எக்கோ அண்ட் அன் எக்ஸ்ரே. இது ஏதாவது கன்ஜனல் ஹார்ட் டிசீஸ் சஸ்பெக்ட் பண்ணாவோ இல்லை கண்டுபிடிச்சாவோ நீங்களா பாட்டி வைத்தியம் பண்ற மாதிரி, நாட்டு வைத்தியம் பண்ற மாதிரி பண்ணாம பக்கத்துல இருக்க எக்ஸ்பர்ட் நியர்பை சிட்டிஸ்ல இருக்க கார்டியாலஜிஸ்ட்டை போய் பார்த்து, பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் போய் பார்த்து அப்புறம் சர்ஜரியா ட்ரீட்மெண்ட் டிவைஸாக நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இதில் மெயினாக என்ன அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ் சொன்னாலும் சில பேரண்ட்ஸ் வந்து ஒன்றும் ஆகாது, வளர சரியாயிட்டு நம்ம நினைக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்களா டிசிஷன் எடுக்காதீங்க. ஒரு டாக்டர் போய் பார்க்குறீங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலையா, கெட் அ செகண்ட் ஒப்பீனியன், கெட் அ தேர்ட் ஒப்பீனியன். பட் நீங்களே இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா சில குழந்தைங்களை நம்ம இக்னோர் பண்ணி அவங்க ஒரு 5 வயசு 6 வயசு 10 வயசு வரப்போ அவங்க சர்ஜரி பண்ணக்கூடிய ஸ்டேஜை தாண்டி போயிருப்பாங்க. அப்போ அவங்க பிகம் டோட்டலி ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. அந்த ஸ்டேஜில் அவங்க வந்து ஹார்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும். ஸோ எங்களுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னா, எனிதிங் அன்யூஷுவல் சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் கோ அண்ட் see a nearby டாக்டர்ஸ். ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டலில் நிறையா போர் பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து என்ஜிஓ மூலமாகவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காவது ஹெல்ப் பண்ணாலும் எங்களை அப்ரோச் பண்ணுங்க.